அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வ ஃபுர்கானில் மஜீத் வ இன்னக லஅலா குல்கில் அலீம். இந்த 8ஆம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி முதல்வர் ஹஜ்ரத் அவர்களுக்கும், ஆசிரியர்கள், உலமா பெருமக்கள், தாய்மார்கள், பள்ளி நிர்வாகிகள், ஜமாத்தார்கள், என்னை போன்ற சக மாணவ மாணவிகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இஸ்லாமிய பார்வையில் ஒழுக்கம். மனிதனின் தீனுக்கும் உயர்வுக்கும் அஸ்திவாரமாக இருப்பது ஒழுக்கமாகும். ஒழுக்கம் இல்லாமல் தீன் நிலைத்து நிற்காது. இயற்கையாகவே எவைகள் மார்க்கமாக ஆக்கப்படுமோ அவைகள்தான் மார்க்கமாக ஆக்கப்பட்டுள்ளது. எனவேதான் பெரியவர்களுக்கு கண்ணியம் கொடுத்து ஒழுக்கமாக நடக்கவில்லையே அவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக சாபியுள்ளார்கள். இன்று தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. ஆனால் அவற்றுடன் ஒழுக்கம் போதிக்கப்படாததால் அக்கல்வி மேன்மை அடையாமல் தாழ்ந்து விடுகின்றன. ஆனால் நம் மார்க்க கல்விக்கு கொடுக்கும் அளவை விட ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு அழகான ஒழுக்கத்தை விட சிறந்த ஒன்றை அவரால் கொடுக்க முடியாது. ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனுக்கு எப்படி ஒழுக்கத்தை போதித்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்காக அவரின் பெயரால் ஒரு சூறாவை இறக்கி வைத்தான். அது எல்லாவித சாரம்சம் சூரத்துல் ஹுஜராத்தில் சொல்லப்படுவதால் அதற்கு சூரத்துல் அதப், ஒழுக்கம் போதிக்கும் சூரா என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இன்று வரும் புது தலைமுறை ஒழுக்கமில்லாமல் வளர்க்கப்படுவது இந்த சமூகத்தின் பெரிய கேடாகும். இன்றைய வாலிபர்கள் பெரியவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லை, பெற்றோர்களும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லை. இந்த மார்க்கத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய, இந்த மார்க்கத்தின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய வாலிப சமுதாயம் போதைக்கும் மதுவுக்கும் அடிமையாக இருப்பது மிகுந்த வேதனை தருகிறது. நடிகர்களை வாழ்க்கை வழிகாட்டியாக ஆக்கி கொண்ட இன்றைய சமுதாயம் கஞ்சா விற்பனையிலும் கஞ்சா பழக்கத்திற்கும் அதிகமாக கைது செய்யப்படுவது முஸ்லிம் வாலிபர்கள் தான் என்று சமீபிய அறிக்கை ஒன்று கூறுகிறது. ஒழுக்கமில்லா சமுதாயம் ஒருபோதும் உயர்வை பெறாது. ஒழுக்கத்தை மட்டுமே போதிக்க அனுப்பப்பட்டேன் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தின் நிலை இது. மல்லா அதப லஹு வலா இல்ம லஹு. எவனுக்கு ஒழுக்கம் இல்லையே அவனுக்கு கல்வியே இல்லை என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். ஸ்கூல்களுக்கும் கல்லூரிகளுக்கும் பல லட்சம் ரூபாய் செலவழித்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். ஆனால் ஒழுக்கம் இருக்கிறதா? இன்று மதரசாக்களில் மட்டுமே ஒழுக்கங்கள் போதிக்கப்படுகின்றன. எனவே ஒழுக்கத்தால் உயர்வோம், இந்த தீனை உயர்த்தி பிடிப்போம். அல்லாஹ் நம் அனைவரையும் நல் ஒழுக்கங்களை பேணி நடக்க தௌஃபீக் செய்வானாக. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ்.